So 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் அங்கே இன்றைய நாளிலே 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நாங்கள் தியானிக்க போகிறோம். We are going to meditate on the verse 4 to verse 8 of 2 Corinthians chapter 1. அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவருக்காக வாழ்ந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில வந்த துன்பத்திலே எப்படி ஆறுதலை பெற்றுக்கொண்டார் என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். துன்பத்தின் ஆறுதல். We are going to see how the apostle Paul during his ministry found comfort in his afflictions. இந்த பிரசங்கத்தின் தலையங்கம் துன்பத்தில் ஆறுதல். So the title of our sermon today is comfort in the midst of conflict. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகத்திலே நாங்கள் பார்க்கலாம், அங்கே பவுல் அங்கே அவருடைய வாழ்க்கையை அங்கே வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம். We see that Paul is exposing his life to us in Acts. Acts. அப்ப இங்கே வரும் பொழுது 2 கொரிந்தியருக்கு வரும் பொழுது அவருடைய வாழ்க்கையில வந்த துன்பத்திலே ஆண்டவர் அவரோடு எப்படி இருந்தார் என்று தன்னுடைய அனுபவத்தை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். When it comes to the second letter to the Corinthians, he is explaining how God was with him in his affliction. சில படிப்புகளை நாங்க ஈவன் பைபிள் ஸ்கூல்ல போய் கூட படிக்க முடியாது. So some teaching, some things we cannot learn even in Bible school. எங்களுடைய அனுபவத்திலே தான் ஆண்டவருடைய ஆறுதலை நாம் அடைய முடியும். But God teaches us his comfort through our experience. அப்ப புதிய ஏற்பாட்டிலே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தன்னுடைய நாளாந்த வாழ்க்கையிலே ஆண்டவருடைய அன்பையும் ஆறுதலையும் அடைகிறவனாக இருக்கிறான். So every Christian in his daily life experiences the love and the comfort from God. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது 30 வருஷம் வரைக்கும் பெரிய டீடைல் எங்களுக்கு இல்ல, ஆனா தாய் தகப்பன் இருந்தார், காரியங்களை அறிந்து கொண்டான்னு பார்க்கலாம். So there's not much said about Jesus' childhood, but we know that he lived with his parents and he learned from them. அப்ப அவர் கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவமானங்களையும் அவர் சந்தித்தார், அவர் பலனடைந்தார், அங்க தேவ ஆவியானவர் அவருக்கு உதவி செய்தார். He must have gone through difficulties and he must have been strengthened by that and by the Holy Spirit. அங்கே பவுல் அடியார்கள் அங்கே மிகவும் கல்வியிலே தேர்வனா இருந்த பொழுதும் கூட அவருடைய அனுபவமான வாழ்க்கை ஊழியத்திலே வந்த பொழுது அங்கே மெய்யான கிறிஸ்தவனா வந்த பொழுதுதான் அவருக்கு தெரிந்தது. So although Paul was a highly educated man, it was after he became a Christian he experienced many things and learned many things. So சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலே நாம் பயணம் பண்ணும் பொழுதுதான் சில காரியங்களை கற்றுக்கொள்கிறோம். So only as we journey through our life that we learn many things. Right? வாழ்க்கையிலே புயல் வீசுகின்றது, காற்று அடிக்கின்றது, சில வேளையிலே துன்பங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் அங்கே குழம்பி போய் விடுகிறோம். So in our life as we face tempests and troubles and high winds, we sometimes get confused. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீசர்களோடு அங்கே படகிலே பயணம் பண்ணும் பொழுது காற்றும் கடலும் கொந்தளித்தது, வீசியது எல்லாம் நாம் வாசிக்கிறோம். So we have read about how when Jesus was going with his disciples, there was a tempest, a storm at sea. அவர்களாக அதை தீர்த்து கொள்ள முடியவில்லை, அவர்களாலே அதை தங்களோட முயற்சியால் ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டது. The disciples could achieve nothing by their own strength. சில நேரம் வாழ்க்கையில வருகிற துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சனையினாலே நான் என்ன செய்வதென்று தெரியாமல் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். You may be wondering what to do, what am I going to do in the troubles that you face today. அவர்களுக்கு வந்த அந்த புயலையும் அந்த காற்றையும் அவர்கள் அந்த பொழுது இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். So the disciples looked unto Jesus when in the midst of their storm. அவர் சொன்ன பொழுது காற்றும் கடலும் அமைதலாயிற்று. So when he rebuked the wind of the storm, they subsided. யோசித்து பாருங்கள், எங்களுடைய வாழ்க்கையில வருகிற புயல் காற்று என்ன, எங்களுடைய வாழ்க்கையில வருகிற துன்பங்கள் என்ன, எங்கே நாங்கள் ஆறுதல் பெற முடியும்? Think about the troubles and distress that you have in your life, in our lives. Where can we go for comfort? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்க விரும்புகிறேன். துன்பம் ஏன் வருகின்றது? I'd like to place a question in front of you. Why do we get problems? யாருக்கும் துன்பம் வருவது விருப்பம் இல்லை. No one likes troubles. சோதனை வருவது யாருக்கும் விருப்பம் இல்லை. Nobody likes temptations. ஆனால் வேதம் சொல்லுவது இந்த துன்பமும் கஷ்டமும் உலகத்தில் வருவதற்கான காரணம்
இது fallen world, விழுந்து போன உலகம், அங்கே சாபமான உலகம் ஆனபடியினால்தான் இந்த உலகத்திலே துன்பமும் கஷ்டமும் வருகிறது வேதம் சொல்லுகிறது. The Bible says that we are living in a fallen world, and that is why we are faced with all these troubles and tribulations. அடுத்த கேள்வி, ஏன் நல்லவர்களுக்கு துன்பம் வருகின்றது? The next question would be, why do the good people suffer? அந்த பல கேள்விகள் நம்ம வாழ்க்கையில வருகின்றது. We face all these questions. ஆனால் இந்த உலகத்திலே அங்கே பாவம் உள்ள வரைக்கும் மனிதனுக்கு துன்பமும் வேதனையும் இருந்து கொண்டேதான் இருக்கும். So as long as there is sin in the world, there will be troubles and trials. அப்ப கடவுள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு இவைகளை அனுமதிக்கின்றார். God allows these things to happen to his own children. ரைட்? பிள்ளைகள் ஒரு துன்பம் வந்த உடனே, கஷ்டம் வந்த உடனே என்ன செய்ய வேண்டும்? So what should the children do when they have troubles? யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பிள்ளை திடீரென்று விழுந்துட்டு. So let's think a little child who has just fallen down. ஜோசாயா திடீரென்று உடனே விழுந்துட்டார். So let's say Josiah ran and he fell down. அவர் எங்க ஓடுவார்? Where will he run? அவர் ஓடுவார் எங்க? அவருடைய அப்பாட்ட ஓடுவார், அல்ல அவங்க அம்மாட்ட ஓடுவார். He will run to his father or his mother. நீங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் அவர் ஓடுற இடம் எங்க இருக்கின்றது? Even though all of us may be there, he will run only to his parents. So உங்களுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் துன்பமும் கஷ்டமும் வரக்குள்ள எங்க ஓடுறீங்க? So where do you run when you have problems? உங்களோட அப்பா மேல உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா நீங்க அங்க ஓடுவீங்க. Because you trust in your father, you run to your father. ரைட்? நீங்க போனோம்னா அங்க அவர் விழுந்து காயப்பட்டாலும் கூட தகப்பனால இது பரவாயில்லை, இட்ஸ் ஆல் ரைட்னு சொன்னா அவருக்கு அது கம்ஃபர்ட் தான். So even though he has been bruised or wounded, when the father says it's okay son, he is comforted. உடனே காரியங்கள் நடப்பதில்லை. Things don't happen immediately. ஆனால் அந்த ஆறுதல்னாலே அவர் அதை சகித்துக் கொள்கிறார், தாங்கிக் கொள்கிறார். Because he gets his comfort, he is able to bear his pain. ஆனா நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், கஷ்டங்கள், நோய்கள், பிரச்சனைகள் வரும் பொழுது நாங்க எங்க ஓடுகிறோம்? So where do we run when we have problems and troubles and trials? நாங்க எங்க ஓடுகிறோம்? எங்களுடைய தொலைபேசியில ஓடுகிறோம். We run to our telephone. இப்பொழுது மொபைல் போன் அதிகமா இருக்கிறதா இந்த உடனே போன் எடுத்துருவோம் எல்லாருக்கும். So immediately we run to our phone and try to call. அங்கே அல்லது மெசேஜ் போட்டுருவோம். Or we try to send a message. எல்லாருக்கும் போட்டு எல்லாரையும் கால் பண்ணி கதைச்சி நம்மளால முடியாதுன்றதுதான் அப்பா கடவுளே எனக்கு உதவி செய்யணும், கடவுள்கிட்ட கடைசியா. So after we have tried everybody, all our friends, then we say, oh God, please help me. நாம் எங்களுடைய துன்பத்திலே ஆண்டவரை நோக்கி பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். We have been called to look unto Jesus, to the Lord in our trouble. அப்ப துன்பங்கள் ஏன் வருகிறது? எங்களுடைய விசுவாசத்தை சோதிப்பதற்காக. So why do we have troubles? It is a test of our faith. நாங்கள் அவைகளை சகித்துக் கொள்ள வேண்டும். We need to bear them. அப்ப உண்மையான விசுவாசி, A true believer, சோதனையிலே அவன் சகித்து நிலைத்து நிற்கிறவனாய் காணப்படுவான். A true believer will be able to stand any trial and be victorious. தேவன் அவனுடைய விசுவாசத்தோடு அவனோடு பேசுகிறவரா இருக்கிறார். Because God speaks to him through his faith. அதில்தான் அவனுடைய உண்மைத்தன்மை, ஆண்டவர் மேல் இருக்க நம்பிக்கை வெளிப்படும். That is how his faith in God comes out. அங்கே வேதத்திலே பார்க்கிறோம், பலருடைய வாழ்க்கையிலே இனில் என்ற துன்பம், கஷ்டம், வேதனை பலதை அனுபவித்தார்கள். We see in the Bible many people who suffered immense troubles and pain in their lives. Right? யோபுடைய வாழ்க்கை உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். We can take the life of Job, for instance. யோபு சாதாரண மனுஷன் இல்ல, பெரிய பணக்காரன். அவனுக்கு பிரச்சனை வந்தது. Job was no ordinary man, he was a very rich person. அவனுக்கு நிறைய மிருகங்கள் இருந்தது. He had plenty of cattle. சோ அவனுக்கு அவனுடைய சொத்துக்கள், பணங்கள் எல்லாமே அங்க அழிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது. But he lost all his wealth. ரைட்? அது மாத்திரமே இல்ல, அவன் வியாதியானான். And he then became ill. ரைட்? அது மாத்திரமே இல்ல, அவனுடைய மனைவி கூட அவனை ஒரு ஏளனமாக பேசுற ஒரு நிலைக்கு ஆளானான். நண்பர்கள் கைவிட்டார்கள். His friends had given up, and even his wife did not respect him. அங்கே மனைவி என்ன சொன்னா? நீ அங்கே தேவனை தூசித்து ஜீவனை விடு என்று சொன்னான். And the wife told him, just curse God and die. சில வேளை தேவனை தூசிக்கும்படியாக சில வேளை எங்களுடைய பிரச்சனைகளை பார்த்து மக்கள் சொல்லலாம். Other people like to tell us to curse God when we go through troubles. யோபு என்ன சொன்னா தெரியுமா? But what did Job say? வாசிங்க யோபு 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். Job 13:15.
Though he slay me, I will hope in him, yet I will argue my ways to his faith. ஆமென். தமிழ்ல ஒரு ஆள் வாசிங்க. யோபு 13:15. 13:15. அவரை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். நான் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். Though he slay me, yet will I hope in him. எனக்கு மரணம் போல துன்பங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நான் அவரை முழு நம்பிக்கையா இருப்பேன். I will trust in him fully, even when my troubles are going to kill me. அங்கே எசேக்கியேல் சோதிக்கப்பட்ட பொழுது எசேக்கியேல் சொன்னான், நான் உண்மையாய் நிலைத்திருப்பேன் என்று சொன்னான். When Ezekiel was going through troubles, he said, I will be steadfast. நீங்கள் ஆபக்குடைய துன்பத்தையும் ஆபக்குக்கு ஆண்டவரை விசுவாசித்தான். To all these troubles and trials, Habakkuk trusted in God. ஆண்டவரே எவ்வளவு காலம் மக்களுக்கு தீமை வரும், ஏன் உலகம் எல்லாம் மற்றவங்களா அப்படி இருக்காங்கன்னு ஆபக்குக்கு அங்கே புலம்புறதை பார்க்கிறோம். We know how Habakkuk lamented about the problems. தேவனை நிப்பாட்டி போடும் என்று கெஞ்சுகிறார். He pleaded with God to stop. Right? துன்பங்கள் வருவது, கஷ்டங்கள் வருவது அவருக்காக இல்ல, எங்களுடைய நன்மைக்காக வருது. So we have problems and troubles and trials not for God's benefit, but for our benefit. நாங்கள் இன்னும் அவரை கிட்டி சேர்வதற்கு, Because they help us to draw closer to him. எங்களுடைய விசுவாசம் உறுதியாவதற்கே வருகின்றது. It is to strengthen our faith. அதை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவில்லை. Bear that in mind. God has not forsaken you. சோ அது முதலாவது எங்களுடைய துன்பம் ஏன் வருகிறது? விசுவாசத்தை சோதிக்கிறதுக்கு. So why do we have problems? It is to test our faith. இரண்டாவது, உலக ஆசையிலிருந்து எங்களை பிரித்தெடுப்பதற்காக ஆண்டவர் தன்னோடு கிட்டி சேர வைக்க விரும்புகிறார். The second reason is God likes to draw us closer to him and separate us from the lusts of the world. சில நேரத்தில் என்ன செய்வோம் மனிதர்கள்? பணம், அதிகாரம், பதவி, அது மேல நம்பிக்கை வைக்கிறோம். Because sometimes we place our faith in wealth and money and authority. எனக்கு நல்ல வீடு இருக்குது, Oh, I have a good house, எனக்கு பணம் இருக்கின்றது, I have plenty of money, எனக்கு அதிகாரம் இருக்கின்றது, I have a lot of authority, எனக்கு நிறைய பேர் உதவி செய்வாங்க, people will help me. எங்களுக்கு சோதனை வந்த பொழுது நாங்கள் உடைந்து போய் விடுகிறோம். So, but when we have our trials, we are broken. கடவுள் சொல்றாரு, இவை எல்லாத்தை விட என்ற மேல நீ முழு நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதற்காக இதை உங்களுடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கார். And God says, I have allowed this because I want you to trust in me fully. ஆண்டவர் தன்னுடைய சீசர்களை கூட ஆண்டவர் சோதித்து பார்ப்பதற்காக செய்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுகின்றது. The Bible tells us even he tested even his disciples. நீங்க யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனத்தை பாருங்கள். John 6:5 and 6. From 6, right? Yeah. யோவான் 6ஆம் அதிகாரம் 5வது 6வது வசனம். When Jesus looked up and saw a great crowd coming towards him, he said to Philip, "Where shall we buy bread for these people to eat?" He asked this only to test him, for he already had in mind what he was going to do. ஆமென். தமிழ்ல வாசிங்க. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து வருகிறதை கண்டு பிடிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போவதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். இங்க பார்க்கலாம், அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். In order to test him, he asked this. திரளான ஜனங்கள் இயேசுவை பின்பற்றி வந்த பொழுது, When so many people, a multitude of people, crowds followed him, என்ன கேட்டார்? இவங்களுக்கு எல்லாம் எப்படி சாப்பாடு கொடுக்கிறது? he asked, how are we going to feed him? நீங்க பாத்தீங்கன்னா டிசைபிள்ஸ் ஆன்சர்ஸ் எவ்வளவு அற்புதங்களையும் எவ்வளவு காரியங்களை கண்ட பொழுதும் சரியான ஆன்சர் அவங்க சொல்லல. We see that although they had witnessed many miracles, they still did not give correct answers to God and Jesus' question. ஒரு சீசர் சொன்னா என்ன, இவ்வளவு பேருக்கு அப்பம் வேணும் என்று சொன்னால் இவ்வளவு காசு வேணும், இவ்வளவு காசுக்கு எங்க போறது? So once disciple also said, to buy bread for all these people we need so much money. Where are we going to go for this money? அடுத்தவர் சொன்னார், இவர்களை நைஸா அனுப்பி விட்டுருவோம், வேற ஊருக்கு போட்டாங்க, நாங்க போயிடுவோம், நாங்க தப்பிடுவோம். So another disciple said, well, send them away so that we don't have to feed them.
ஒருவரால் சொல்ல, ஆண்டவரே நீர் மரித்தவனை எழுப்பினீர், குஷ்டரோகியை குணமாக்கினீர், பார்வையில்லாதவனுக்கு பார்வையை கொடுத்து அநேக அற்புதங்களை செய்தீர், உம்மால் இந்த அற்பத்தை கொடுக்க முடியுதான்னு ஒருவர் கூட சொல்லவில்லை. Not one disciple was able to say, Jesus, you raised the dead, you healed the lame and the blind. Can't you feed them? Right? உங்களோட வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுது நீங்கள் அவரை நோக்கி பார்க்கிறீங்களா? When you have trials in your life, are you looking to him? Right? அவரிடத்துல ஓடி வருவீங்களா? Are you running to him? உங்களுக்கு நோய் வருதுன்னு சொன்னால், உங்களுக்கு நோய் வந்திருக்குன்னு சொன்னால், அந்த நோய் எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு துன்பம், எவ்வளவு பிரச்சனைன்னு நோய் வரக்குள்ளதான் தெரியும். So if only when we have a disease, we realize how much suffering and pain it brings. சில வேளை ஆக்கள் ஷோல்டர் பெயின் என்று சொல்வார்கள். எனக்கு அது சிம்பிளா தான் நான் எடுத்திருப்பேன். So some people may say, oh, I have this pain in my shoulder, and I may not know what exactly. ஆனா இப்ப ஒரு 3 மாதமா எனக்கு ஷோல்டர் பெயின் இருக்கனால அதோட பெயினை பற்றி இப்ப எனக்கு தெரியுது. ஐயோ இவ்வளவு கஷ்டமான பெயின், படுக்கையிலாத கரைச்சல், துன்பம், மற்றோட படுற விதை அறிந்து கொள்ள முடியுது எனக்கு. But now I have had this shoulder pain for the last 3 months, so now I know how painful it must have been for the others. Right? சில நேரங்கள்ல சில உங்கள் மேல் குற்றம் சாட்டும் பொழுதுதான் மற்றவருடைய குற்றங்களை நீங்க விளங்கிக் கொள்வீர்கள். அவ்வளவு குற்றம் சாட்டினா அவ்வளவு வேதனை அடைவார்கள் என்று சொல்லி. So only when other people accuse you of things that you can realize how others also can get hurt when you accuse them. ரைட்? உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் உங்களை குறை சொல்லும் பொழுது யோசித்து பாருங்கள், எவ்விதமான குறைகளை சொல்றால் தாங்க முடியுமாண்டு. So when people are complaining about you, just think if other people can bear the complaints that you give. நமக்கு தீமை செய்யும் பொழுதுதான் மற்றவருக்கு தீமை உண்டாகும் பொழுது அந்த தீமையை எங்களால் விளங்கிக் கொள்ள முடியும். Only when we undergo suffering, we can realize how the other person is suffering. அப்ப ஆண்டவர் எங்களை ட்ரெயின் பண்றார். ஒவ்வொரு காரியத்திலும் எப்படி நாங்கள் வாழ வேண்டும், எதற்காக நமக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் பயிற்சி கொடுக்கிறார், எங்களை ஆயத்தப்படுத்துகிறார் ஒரு பெரிய ஒரு வேலைக்கு. So when we have these trials and troubles, God is training us to do something. சில வேளை ஒரு நர்சரி டீச்சருக்கு பேசிக் ட்ரைனிங் போதும், சில பேருக்கு சில ட்ரைனிங் தான் கிடைக்கும். So a nursery teacher might require a certain amount of training only. அங்கே ஒரு 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 டிகிரி ஹோல்டருக்கு படிப்பு போகணும்னா அவர் ஒரு மாஸ்டர்ஸ் இருந்தா தான் அவர் டிகிரி அவர் கூட படிக்கணும், கூட கஷ்டப்பட வேண்டி இருக்குது. So to be able to train a degree student, the teacher should be even educated more. ஒரு மாஸ்டர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு படிப்புக்கு வேணும்னா அவருக்கு பிஹெச்டி இருக்க வேணும். அப்ப அவர் அதற்காக கஷ்டப்பட வேணும். அப்ப சில பேருக்கு சில கஷ்டங்கள் துன்பங்கள் அதிகமா இருக்குன்றால் ஆண்டவர் அவர்களை இன்னும் உயர்த்துவதற்காக விதமான காலையில கொண்டு போகிறார். So to be able to train a master's student, the trainer should be even more educated, maybe a PhD holder. So this is how God is training us to help others. ஆனால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள கஷ்டப்படுகிறோம். But we sometimes find it difficult to accept it. சில வேளையில எங்களை ஏமாத்தி விடுறார்கள். Sometimes people cheaters. என்னோட ஊழியத்துல நான் நிறைய பேர் ஏமாத்து நான் பார்த்திருக்கிறேன். I have experienced this in my own ministry. Many people have cheated me. சில வேளை ஐயோ பாஸ்டர் இப்படி நடக்க போது அப்படி நடக்க போது நாங்க அவர்களுக்கு உதவி செய்வோம். ஆனா பிறகு அவர்கள் எங்களுக்கு விரோதமாக செயல்படுவார்கள். Some people come to us and say, oh pastor, please help me because I'm going through this, that and the other. And afterwards they even come and work against us. So அதனூடாக நாங்கள் சில பாடங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். But through that we learn things. சரியான கஷ்டமான படிப்பு தான் அது. It is a difficult learning. சில வேளையில ஐயோ எங்கட ஸ்கூலுக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கிடைக்கிறா, எங்கட பேர்ல இதை வச்சிருந்தீங்கடா தந்தீங்கன்னு சொன்னா எங்கட பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூல் கிடைக்கும்னு கெஞ்சி கூத்தாடி நம்ம எடுத்திருப்பார்கள். Sometimes pastors are approached by parents and say, if you can give a letter to say that we attend this church, we can get good schools. சில வேளை இந்த வீடு எங்கட பேர் எழுதி வச்சுக்கிட்டா எங்கட பிள்ளைகளுக்கு ஸ்கூல் கிடைக்கும், அது கிடைக்கும் நாங்க நம்பிக்கையில செய்வோம். They might ask us to do various favors for them, and we do help them. கடைசியில அவர்கள் பொய்யும் ஏமாத்ததை நம்மளை கொண்டு வரலாம். But they can cheat us. So நீங்க பாத்தீங்கன்னா நேபர்ஸால, சில வேளை சொந்தக்காரரால, சில வேளை வேலைத்தளத்துல பலவிதமான தீமைகளையும் ஏமாற்றங்களையும் நீங்கள் அடைந்திருக்கலாம். We might have faced many disappointments from neighbors, from friends, colleagues. So அது எங்களுக்கு சில வேளை வேதனையை தரும். That may bring us suffering. சில வேளை எங்களோட குடும்ப அங்கத்தவர்களால, Sometimes even members of our own family. சில நேரம் நீதிக்காக கதைக்காமல் அங்கே பாசத்துக்காக கதைக்கிறவர்களை நாம் பார்ப்போம். நீதி கதைக்காம இருக்கிறவர்கள் அது இன்னும் வேதனையை கொண்டு வரும்.
Sometimes people keep quiet. They do not talk the right thing because their love for their family sort of stop them. நாங்கள் நீதியை கதைத்து அதை செய்யாட்டால் நாம் பாவம் செய்வர்களாய் காணப்படுகிறோம். If we do not speak the truth or speak for the righteousness. So ஆண்டவர் அப்ப துன்பங்களே நமக்கு வருகின்றது முதலாவது சொன்னார். So why do we have troubles? விசுவாசத்தை சோதிக்க, To test our faith, இரண்டாவது உலக ஆசையிலிருந்து வேறு பிரிக்க, to separate us from the desires of the world. அங்கே பரலோகத்தின் மேல் நம்பிக்கை வைக்க. Then the third one is for us to place our faith in heavenly things. அங்கே துன்பத்தின் ஊடாக நாம் கண்டுகொள்ள முடியும் தற்காலிகமான தற்காலிகமான உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். So through our trials we realize that we are living in a very temporary world. ரைட்? சில வேளை இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நாம் நம்பினவர்கள் திடீர்னு நம்ம கைவிட்டு விடுவார்கள். People whom we trusted might disown us. இன்னும் ஒரு மாதமா சில பேரோட ஊழியத்துக்கு அவர்கள் சுவிசேஷம் சொல்லும் பொழுது வித்தியாசமான ஆக்களோட வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த உலகத்துல ஏமாற்றப்பட்டவர்களா இருக்கிறார்கள். Many of the evangelists and ministers are people who have been cheated and who have been disappointed in their life. நான் 2-3 கிழமைக்கு முதல் ஒரு ஆண்டவரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தேன். I was speaking to somebody about Christ. அவர் சொன்னார், எனக்கு என் அம்மா மேலேயும் என் சகோதரத்து மேலேயும் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று சொன்னார். உடனடியாக என்னை பார்த்து He said, I don't trust my mother or my brothers. அவர் சொன்னார், நான் சிங்கப்பூர்ல அதிகமா உழைச்சி நிறைய ஆடுகளையும் வீடுகளையும் வைத்தேன், எனக்கு தெரியாமலே என் தாய் என் சகோதரத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்து எனக்கு ஒன்றும் இல்லாம ஆக்கி விட்டா, அவங்க கூட நான் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லி கொண்டு வந்தார். So that I've been earning and had many houses and goats, and without my knowledge my mother has given it to my siblings. I will never forgive her. அம்மா நேர்மையை கதைக்காம பொய்யை கதைச்சு கொண்டு ஏமாத்தி கொண்டு அவர் வாழ்க்கையில் விரத்து நான் சாகலாம் என்று சொல்லி என்னிடம் வந்து கதைத்தார். Says my mother is lying to me all the time and I feel like dying. சோ இன்னொரு சந்திச்சேன். நான் என் மனைவிக்கு நான் சத்தம் போட்டேன், அவ என்ன போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துட்டா. So another man said that I shouted at my wife and then she had reported me to the என்ன police நடு ரோட்ல கொண்டு விட்டுட்டா. and she brought me to the road. சில பேர் என்னன்னா வாழ்க்கையில உலகத்துல இந்த தற்காலிகமான உலகத்துல இவ்வளவு துன்பமும் பிரச்சனைகளோட என்ன செய்வதுன்னு தெரியாம இருக்கிறார்கள். So many people are wondering what to do in this temporary world. சோ இந்த உலகத்துல துன்பமும் உபத்திரவம் வரும் பொழுது நாம் செய்ய வேண்டியது பொறுமையை கடைப்பிடித்து ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். So when we are faced with difficulties, all we have to do is be patient and trust in God. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-5 வரை சீக்கிரம் வாசிங்க. Romans 5:3-5. ரோமர் 5ஆம் அதிகாரம் 3-5 வரைக்கும் அடுத்த வாசிங்க. அது மட்டுமல்ல, பொறுமையையும் பொறுமை பரீட்சையையும் பரீட்சை நம்பிக்கையும் உண்டாக்குவது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. தேவன் மேல இருக்கிற நம்பிக்கை ஒரு பொழுதும் எங்களை வெட்கப்படுத்தாது. Our faith in God will never put us to shame. சோ உங்களோட நம்பிக்கை ஆண்டவர் மேல இருக்கின்றதா? Is your faith in God? அவர் மேல இருக்கும் என்று சொன்னால் நாம் ஒரு பொழுதும் அங்கே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. If our faith is in the Lord, then we will never be put to shame. சோ உங்களோட விசுவாசம் ஆண்டவர் மேல இருக்கின்றதா? Is your faith in the Lord? சோ அப்ப நம்ம கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், அங்கே நம்முடைய உபத்திரவம் நித்திய மகிமையை உண்டாக்குகின்றது. In Corinthians we read that our trials bring us eternal glory. பிலிப்பியர் 1:21 சொல்றார், எனக்கு வாழ்வு கிறிஸ்து, சாவு எனக்கு ஆதாயம். Philippians. Yes, Philippians 1:21. Philippians 1:21 it says Christ is my gain and death is my gain. எனக்கு வாழ்வு கிறிஸ்து தான். My life is Christ. எந்த துன்பத்திலும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் ஆறுதலாக நம்மோடு இருக்க விரும்புகிறார். In any trials, in any troubles, God wants to be with us as our comfort. Right? நான் சொன்ன முதலாவது, சின்ன பிள்ளை விழுந்தன என்ன செய்யும்? So when a child falls, what does he do? Right? என்ன சொல்ல பயந்த உடனே என்ன செய்யும்? When a child is afraid, what does he do?
பயம் வந்த உடனே எங்க ஓடுது? So where does he run? தண்ட தகப்பன்ட்ட போகுது, Runs to his father, தண்ட தாயிட்ட போகுது. runs to his mother. உங்களோட வாழ்க்கையில பயம் வரக்குள்ள எங்க ஓடுறீங்க? When you get frightened, where do you run? உங்களோட அப்பாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட போறீங்களா? Do you run to Jesus Christ, who is your father? அவரை நோக்கி பாக்குறீங்களா? Do you look unto him? நீங்க அவரோட கையில இருக்கிறீங்க. You are in his hand. அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றுமே நடக்க முடியாது. Nothing will happen to you without his will. அங்க உங்களோட தலையில இருக்க மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கின்றது. Every hair in your head he has. வருத்தப்பட்ட பாரசூப்ப நீங்க எல்லாரும் இடத்துல வாருங்கள். All you labor and are heavy laden, come to me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் I தருவேன். will give you rest. அவர் உங்களுக்கு தர முடியும். He can give you rest. அந்த நம்பிக்கை உங்களுக்கு தேவை. You need that belief. அங்க ஆபகுல விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். By faith, the righteous man will. உங்களோட faith, உங்களோட விசுவாசம் முழுவதுமாய் ஆண்டவர் மேல் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் எந்த சூழ்நிலையும் கண்டு பயப்பட தேவையில்லை. If your faith is in the Lord, then you don't have to worry about any circumstance. நோய் வரும், You'll fall ill. தீமை வரும், Harmful things will happen. ஏமாற்றம் வரும், There will be disappointments. உங்களோட சகோதரர்கள் ஏமாற்றுவார்கள், Your brothers might cheat you. நண்பர்கள் ஏமாற்றுவார்கள். Your friends might cheat you. ஆனால் நேற்றும் என்று மாறாத ஒருவர் உங்களோடு இருக்கிறார். But there is one who will not change with the சர்வ வல்லமுள்ள தேவன். Almighty God. சில நேரம் அவர் உங்களை வித்தியாசமான கஷ்டமான பாதைகள் நடத்துறார் என்றால் உங்களை நேசிப்பதனாலே நடத்துகின்றார். If God is leading you through difficult paths, it's because He loves you. அவரை நோக்கி பார்ப்பதற்காக. So that you will look unto Him. உங்களால் அவர் நோக்கி பார்க்க முடியுமா? Can you look unto Him? எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறீங்க? How long do you pray? எவ்வளவு நேரம் வேதம் வாசிக்கிறீங்க? How long do you read the Bible? எவ்வளவு நேரம் சபை ஐக்கியத்துக்கு போறீங்க? How many times you go to church? ஆண்டவர் தன்னண்டை உங்களை அழைக்கின்றார். God is calling you. அதான் நான் பாடணும், இயேசு அழைக்கின்றார். We sang, Jesus calls you. எத்துன்ப நேரத்திலும் ஆறுதல் நோய் கொடுப்பார். In any time of troubles and difficulties, யாரா இருந்தாலும் சரி, whoever it is, கண்ணீரெல்லாம் துடைப்பார். He will wipe away your tears. அவரால முடியும். He can. அவர் விசுவாசிப்போம். Let's believe in Him. ஜெபம் பண்ணுவோம். Let's pray. கண்களை மூடி கேட்ட செய்தியை சற்று சிந்திப்போம். Let's close our eyes and meditate on what we heard. நாங்க 2 கொரிந்தியர்ல வாசிச்சோம், மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக உபத்திரவங்கள் அங்கு வருகின்றதுன்னு சொல்லி. We read in Corinthians that we have trials so that we can help others. அவர் எங்களுக்கு ஆறுதலா இருந்தது போல நாம் மற்றவர்களுக்கு ஆறுதலா இருக்கும்படியாக ஆண்டவர்களை அழைக்கிறார். God is calling us to be comforters of others. எங்கள் ரட்சிப்புக்கு ஏதுவா இருக்கின்றது. Our sufferings and trials bring us work towards our salvation. பவுல் சொல்றார், நான் பாடுபட்டு அதை சகிக்கிறவனா இருந்தேன்னு சொன்னார். Paul says that I suffered and I learned to bear them. நாம் சகிக்கிறவர்களாய் ஆண்டவர் நோக்கி பார்க்கிறவர்களா இருக்க வேண்டும். We need to bear our troubles and look unto God.